ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்மளோட இன்ஸ்டால் சேலஞ்சில் அண்ட் பாடி டோனிங் சேலஞ்சில் வந்து டே 20 வந்துட்டோம். இன்றைக்கி மார்னிங்கே வந்து தொண்டெல்லாம் பயங்கரமாக வலி, ரொம்ப கஷ்டமாக, ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு விடியவே இல்லை, அப்போவே எழுந்து சுடு தண்ணி போட்டு காகல் பண்ணேன். காகல் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டதே வந்து ஃபேட் கட் ட்ரிங்கோ இல்லை அதுவோ கிடையாது. பாலில் வந்து மஞ்சளும் மிளகும் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து சரி மைல்டாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைல்டு ஒர்க் அவுட் வந்து பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு 12 o'clock போல் கொஞ்சம் வெஜ் பிரியாணியும் அப்புறம் ஒரு முட்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நிறைய காய்கள் போட்டு எடுத்துக்கிட்டேன். நிறைய காய் அப்புறம் முட்டை எல்லாம் சேர்த்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சாப்பிடும்போதே என்னால் சாப்பிடவே முடியல. கொஞ்சம் தொண்டை வலியாக இருந்தது, கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்தது, கொஞ்சம் நார்மலாக இல்லை, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே நான் வந்து இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து நம்ம எப்படியோ ஒன்று சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு முழுங்கும்போது கூட எனக்கு தொண்டை பெயினாக இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. நான், எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து வெளியில் போனோம். வெளியில் போயிட்டே வரும்போது பஜ்ஜி வந்து வாங்கி சாப்பிட்டேங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இப்படி வெளியில் போகிற டைமில் வந்து அவங்களோட சாப்பிட்ற டைம் வந்து தாண்டி போயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு வந்து லைட்டாக பசிக்குது, ஆனால் லஞ்சு சாப்பிட முடியாது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி டீ பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துடுது. நாம் இதெல்லாம் டயட்டில் இருக்கான்னு கேட்டால் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட இன்ச் லாஸ் சேலஞ்சு, வெயிட் லாஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு நார்மல் ரொட்டீன் லைஃப்பில் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நான் வந்து இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கொஞ்சம் டேபிள் மேனர்ஸாக இருக்காது. ஸோ வந்து நான் ஒரு பஜ்ஜி அளவு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் குளிக்க வேண்டியது இருந்துச்சு. குளிச்சுட்டேன் நான். குளித்த உடனேவும் எனக்கு பயங்கரமான தலைவலி வந்துருச்சு. ஆல்ரெடி மார்னிங்கே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது, த்ரோட்டு பயங்கரமாக வலி இருந்தது. அப்புறம் வந்து அந்த தொண்டை குத்துற மாதிரி ஒரு ஃபீலும் இருந்தது. அதனால் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன் நான். அப்புறம் அகைன் எழுந்திரிச்சு ஒரு பட்டர் டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். சுகர் இல்லாமல் ஒரு டீ எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, லைட்டாக தான் கோல்டு இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கோங்க சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா வந்து விட்டமின் டேப்லெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கி போட்டுட்டு படுத்துட்டு நைட்டு பெருசாக டின்னர் எதுவும் எடுத்துக்கல. அகைன் என்னோடய ஜீரோ வாட்டர் மட்டும் நான் குடிச்சிட்டு எடுத்துக்கிட்டேன். என்னோடய நைட் க்ரீம் போட்டு என்னோட டேவை நான் முடிச்சுக்கிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே நம்மளை எப்படி பிரிஸ்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் ஃபுல் டே ரெஸ்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, அதை மட்டும் முடிச்சுட்டு ரெஸ்ட் மோட்லேயே தான் இருந்தேன். பெருசாக கடைக்கு கூட நான் எதுவும் போகல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.